அவர்கள் முதலாக இயக்குனராக அவதாரம் எடுத்த படம் தான் பாப்பாண்டி. இந்த படம் பாத்தீங்கன்னா டீசென்டான வெற்றியை கொடுத்தது மட்டும் இல்லாம வசூலிலுமே நல்ல லாபத்தை கொடுத்தது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பக்கம் திரும்பாத தனுஷ் அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் அதற்கு பிரேக்குமே விட்டுட்டார். அடுத்தடுத்து இவருடைய படங்கள்ல நடிக்கும் பணிகளை தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாரு. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா தற்போது ராயன் படத்தை கையில் எடுத்துட்டு அந்த படத்தையுமே வெற்றிகரமாக முடிச்சிட்டார். முடிச்சது மட்டும் இல்லாம படமுமே ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. அண்மையில கூட இந்த படத்துடைய தயாரிப்பாளரான நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் கூட ராயன் படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்காக தனுஷ் அவர்களுக்கு செக் வழங்கினார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகி, பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரங்கள் ஓடனாலே அந்த படத்திற்கு சக்சஸ் மீட் வைக்கிறாங்க. ஆனா ராயன் படத்திற்கு இதுவரைக்குமே சக்சஸ் மீட் வைக்கலையே அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான். சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்டுகள் வெளிநாடுகள்ல ஷூட்ல இருக்காங்களாம். சோ அவங்க எல்லாருமே திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த சக்சஸ் மீட்டை கிராண்டாக நடத்தலாம் அப்படின்னு தனுஷ் அவர்கள் பிளான் போட்டிருக்காராம். மேலும் இந்த படத்துல தனுஷை தாண்டி நிறைய ஆர்டிஸ்டுகள் கடினமாக ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாக இவங்களுக்காக சக்சஸ் மீட் நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்சஸ் மீட்டிற்கு தலைவர் ரஜினி அவர்கள் என்ட்ரி கொடுக்க போறாராம். சோ கலாநிதி மாறன் அவர்களே அழைப்பு விடுத்ததால கண்டிப்பாக ரஜினி அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களுமே போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.